இனி 2 மாத வாடகை மட்டுமே அட்வான்ஸ். சென்னை, கோவை, மதுரை தொடங்கி சிறிய நகரங்கள் வரை வாடகைக்கு வீடு தேடுவது இன்று மிகப்பெரிய சவாலாக மாறிவிட்டது. அதிகப்படியான முன்பணம், காரணமில்லாமல் காலி செய்யச் சொல்வது என வாடகைதாரர்கள் படும் அவதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வீட்டு வாடகை விதிமுறைகள் சட்டம் 2025 விரைவில் அமுலுக்கு வரவுள்ளது. இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். இனி வீட்டின் உரிமையாளர்கள் குடியிருப்போரிடம் 2 மாத வாடகையை மட்டுமே முன்பணமாக அட்வான்ஸாக வசூலிக்க வேண்டும். வணிக பயன்பாட்டிற்கான கட்டிடங்களாக இருந்தால் மட்டுமே 6 மாத வாடகையை முன்பணமாக பெற முடியும். மிக முக்கியமாக, வீடு வாடகைக்கு விடும்போது உரிமையாளரும் வாடகைதாரரும் இணைந்து ஒப்பந்தம் போடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தை ஆதார் அடிப்படையில் மின்னணு சரிபார்ப்பு வெரிஃபிகேஷன் முறையில் பதிவு செய்ய வேண்டும். வெறுமனே கைப்பட எழுதி கையெழுத்திடக்கூடாது. குடியேறிய 60 நாட்களுக்குள் ஒப்பந்தத்தை பதிவு செய்யாவிட்டால் வீட்டு உரிமையாளருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். வாடகைதாரர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக, ஒருவர் குடியேறிய பிறகு 12 மாதங்கள் கழித்தே வாடகையை உயர்த்த வேண்டும். அதற்கும் 2 மாதங்களுக்கு முன்பே நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். வீட்டில் பழுது ஏற்பட்டால் உரிமையாளர் அதை 30 நாட்களுக்குள் சரிசெய்து கொடுக்க வேண்டும். தவறினால் வாடகைதாரரே அதை சரிசெய்துவிட்டு அதற்கான செலவை வாடகையில் கழித்துக் கொள்ளலாம். அதேபோல, வீட்டை பார்வையிட உரிமையாளர் நினைத்த நேரத்தில் வர முடியாது. 24 மணி நேரத்திற்கு முன்பே எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துவிட்டுத்தான் வர வேண்டும். வாடகை செலுத்தாதது, சேதம் விளைவிப்பது போன்ற குறிப்பிட்ட காரணங்கள் இல்லாமல் வாடகைதாரரை வலுக்கட்டாயமாக காலி செய்ய வலியுறுத்தக்கூடாது என்றும் சட்டம் கூறுகிறது. ஒருவேளை இருதரப்புக்கும் தகராறு ஏற்பட்டால் அதற்கென அமைக்கப்படும் சிறப்பு தீர்ப்பாயம் மூலம் 2 மாதங்களில் தீர்ப்பு வழங்கப்படும். வரி விதிமுறைகளை பொறுத்தவரை வீட்டு வாடகை 50,000 ரூபாய்க்கு மேல் இருந்தால் டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும். சிறிய மற்றும் நடுத்தர வாடகை வீடுகளுக்கு டிடிஎஸ் விலக்கு வரம்பு 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான புதிய சட்டம் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்கள் என இருதரப்புக்கும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.